லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னது, நம்ம எந்த பக்கம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா 2 முறை பால் இந்த பக்கம் போகுது. அப்போ கடவுள் இந்த பக்கமா போ சொல்றாரா? கடவுளே, நான் இந்த பக்கம் தான் போகணும்னா இன்னொரு வாட்டி பால் இந்த பக்கம் வரணும். நம்ம இப்படி போனா பாப்பா கிடைச்சிரும். இன்னைக்கு லத்தி உடைய உடைய இவள அடிச்சு இவ யாரு, எதுக்கு அவ மங்காவ கொல்ல பார்த்தான்னு எல்லாத்தையுமே கக்க வைக்கணும். ஜான்சி நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவ வக்கீல் பேச்சை கேட்டு நம்மள அடிக்காம விட போறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன உரிச்சு எடுக்க போறா. அதை நினைச்சாலே என் ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. அடி வாங்கியும் பதில் சொல்லலைன்னா கோவத்துல அவ என்ன அடிச்சு கொன்னாலும் கொன்னுடுவா. ராட்சசி, இப்ப நம்ம என்ன பண்றது? போலீஸ்ல அடி வாங்கி சாகிறதுக்கு பேசாம பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு ஜான்சி கிட்ட ஸ்ரீஜா மேடத்தை போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அந்த வக்கீல் ஏதோ சீட்டை கொடுத்தாருல, சுந்தரி, நீ ஜான்சியோட அடிக்கு பயந்து ஸ்ரீஜா மேடத்தை ஜான்சி கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைக்காத. நீ போட்டு கொடுத்தேன்னா அது உனக்கு தான் பிரச்சனை. ஸ்ரீஜா மேடத்தை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க ஒருத்தவங்களை பகைய நினைச்சா கண்டிப்பா அவங்கள கொல்லாம விட மாட்டாங்க. நீ ஸ்ரீஜா மேடத்தை பத்தி ஜான்சி கிட்ட சொன்னா நீ ஜெயில இருந்தா கூட உன் உயிர் போயிடும். அதுவே நீ சொல்லாம இருந்தேன்னா ஸ்ரீஜா மேடம் உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுத்து நீ நம்ப முடியாத அளவுக்கு பணத்தை அள்ளி உனக்கு தருவாங்க. நீ அந்த பணத்தை வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏகபோக வாழ்க்கைய வாழலாம். ஆகா, சந்தோஷம். அதனால அவசரப்பட்டு ஸ்ரீஜா மேடத்தை காட்டி கொடுத்துடாத. வெளியில போனா ஜான்சி மேடம் பணம் கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனா நான் வெளியில போக உயிரோட இருக்கணுமே. பிளான் பண்ணி ஜான்சி என்ன அடிச்சே கொன்றுவா. உண்மையை சொன்னா ஸ்ரீஜா மேடம் என்ன அடிச்சே கொன்றுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஜான்சி கிட்ட உண்மையை சொல்லாம தப்பிக்க அது ஒண்ணுதான் ஒரே வழி. அத பண்ணுனா ஜான்சி ஆடி போயிடுவா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்க வந்துரும். டிரைவர், நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுங்க. மேடம், என்ன? அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு மேடம். அதெல்லாம் இந்த ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே மேடம். என்ன மேடம், எங்க அண்ணன் அடிச்சு போட்டு சேவ் ஆலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் விட மாட்டேன். ஏய், இவன் உனக்கு அண்ணனா? அப்படி இல்ல, ரொம்ப வருஷமா அவர் கூடயே இருக்கேன், தம்பி மாதிரி. ஓ, தம்பி மாதிரியா?
இந்தா இத வச்சுக்கோ. இவ்வளவு பணம் எனக்கா மேடம்? உனக்கே தான், வச்சுக்கோ. இந்த ஆக்சிடென்ட் மேட்டர் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. பணம் வாங்கிட்டல மேடம், இனிமே மூச்சு கூட விட மாட்டேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். அப்பா, உங்க அண்ணனே உனக்கு யாருன்னு தெரியாம போயிட்டானா? சரி கிளம்பு. வரேன் மேடம். ஆம்புலன்ஸ் வரும், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்பு. ஓகே மேடம். நிஷா மேடம், கேப் புக் பண்ணு, நம்ம கிளம்பணும். ஓகே மேடம். மேடம் கார் புக் ஆயிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துரும் மேடம். மேடம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அந்த அபிக்கு நீங்க தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சாலே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருது. எனக்கு தெரிஞ்சு அந்த அபி கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவங்க பக்கம் நம்ம போகாம இருக்கலாமே. முட்டாள் மாதிரி பேசாத. அந்த அபி வர்மா கூட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்றத என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. சுந்தரி அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள அவளை காப்பாத்த வக்கீல் வருது. அது எப்படி? ஒண்ணு சுந்தரி வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கணும், இல்ல வேற யாரோ சுந்தரிக்காக வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கணும். சுந்தரி வக்கீல ஏற்பாடு பண்ண சான்ஸே இல்ல. அப்போ சுந்தரிக்காக யாரோ வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுந்தரி வாயை திறந்தா யார் மாட்டுவாங்களோ அவங்கதான் தான் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு சுந்தரிய வெளியெடுக்க அவசர அவசரமா வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுந்தரிய அடிச்சு கேட்டா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கற உண்மை தெரிஞ்சிடும். என்னாச்சு? என்ன காயத்தோட வந்திருக்கீங்க? சொல்லுங்க, என்னாச்சு? மேடம், நாங்க கைகான் குப்பத்துல இருந்து வரோம் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா குப்பை கொட்டை வெளியில வரும்போது. எப்பா நில்லுப்பா. குழந்தைய தூக்கிட்டு போற தோரணைய பார்த்தே இந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லன்னு சொல்றேன். யாரு நீ? அந்த குழந்தைய நீங்க தான் மேடம் எப்படியாவது காப்பாத்தணும். ஆமா, அவன் பார்க்க எப்படி இருந்தான்? நல்லா பாக்குறதுக்கு எருமக்கடா மாதிரி இருந்தா மேடம். ஹைட் ஒரு 6 அடி இருப்பான் மேடம். பேபி மிஸ்ஸிங், ஹைட் 6 ஃபீட். ஒருவேளை அபியும் சஞ்சுவும் தேடுற ஆள் இவனாதான் இருப்பானோ? அப்ப அவன் கிட்ட இருக்க குழந்தை அபி குழந்தையா? ஆனா அவன் ஆட்டோல கடத்திட்டு போனதா வாக்கி டாக்கில கான்ஸ்டபிள் சொன்னாரு. இவன் நடந்து போனான்னு சொல்றாங்க. புரியவே இல்ல. நீங்க சொல்ற ஆளு கை குழந்தையோட நடந்து போனானா இல்ல ஆட்டோல போனானா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் மேடம். அவன் நடந்துதான் மேடம் போனான். ஆனா எங்க ஏரியாவுல யாரோட ஆட்டோன்னு தெரியல, கோயிலுக்கு பக்கத்துல தனியா நின்னுட்டு இருந்துச்சு மேடம். கோவில் பக்கத்துல யாருமே இல்லாம ஆட்டோ நின்னுதா? அப்போ குழந்தைய தூக்கிட்டு ஆட்டோல போன அக்யூஸ்ட் ஆட்டோ ரிப்பேர் ஆனதால ஆட்டோவை அங்கேயே விட்டுட்டு நடந்து போயிருக்கான். அப்பதான் இவங்க அம்மா அவனை பார்த்திருக்கணும்.
இத உடனே சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க மேடம். ஃபோன் வேற யாருக்குமே போக மாட்டேங்குது. சரி, சஞ்சீவ்க்கு வாய்ஸ் நோட் மெசேஜ் போடுவோம். அவரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். சஞ்சீவ், உங்க குழந்தைய அந்த அக்யூஸ்ட் கைகான் குப்பத்துல இருந்து அம்மன் கோவில் வழியா தூக்கிட்டு போனதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்புறம் அந்த அக்யூஸ்ட் ஆட்டோல போல நடந்து தான் போயிட்டு இருக்கான். அவன் போன ஆட்டோ ரிப்பேர் ஆனதுனால நடந்து போயிட்டு இருக்கான். நீங்க உடனே அம்மன் கோவில் வழியா போனா அவனை பிடிச்சிடலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. மேடம் பாவம் மேடம், பச்சை குழந்தை மேடம். அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். கண்டிப்பா காப்பாத்துவேன். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம், வா போலாம். நாங்க வரங்க மேடம். சுந்தரி மங்காவை கொல்ல பாத்திருக்கா. இப்போ குழந்தைய ஒருத்தன் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போ மங்காவை கொல்ல சுந்தரி அனுப்பின ஆளும் இப்ப குழந்தைய கடத்தின ஆளும் ஒரே ஆளாதான் இருக்கும். சுந்தரி அடிச்சு கேட்டா அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிரும். சந்தோஷ், அந்த கோட்டு சம்மனை மறைச்சு வச்சிட்டியா? மறைச்சு வச்சிட்டேன்ப்பா. நாளைக்கு விடியற வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி தடுத்தாகணும். ஆமாப்பா, ஏதாவது லீகலா பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கணும். அப்போதான் நம்மளால தப்பிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ரீஜா தான். அவளுக்கு கண்டிப்பா என் கையால தான் சாவு. சந்தோஷ், நான் ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாதுன்னு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? அது வந்துமா, என் ஆபீஸ்ல வந்து போய் நீ போய் சொல்ற சந்தோஷ். உண்மையை சொல்லுங்க. நாங்க ஒண்ணும் மறைக்கல சீதா. நீங்களும் போய் சொல்றீங்க. நீங்க பேசுறத நான் கேட்டேன். கோர்ட்ல இருந்து என்ன சம்மன் வந்திருக்கு சொல்லுங்க. சந்தோஷ், நீ ஸ்ரீஜாவை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணா? என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சீதா, நடந்ததை சொன்னா நீ தாங்க மாட்ட. நாளைக்கு காலையில வரும்பொழுது நீங்களே உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிருங்க. இல்லனா நாங்களே உங்களை காலி பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்ரீஜா ஜெயிலுக்கு போனதுக்காக நம்மளை பழி வாங்கணும்னு நம்ம எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு
வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணிருக்கா. ஐயோ போச்சு போச்சு, இனிமே இந்த வீடு நமக்கு இல்லையா? ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. நான் இந்த வீட்டுக்குள்ள மருமகள காலடி எடுத்து வைக்கும் போது நான் செத்து பொணமாகிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அந்த ஸ்ரீஜா சதி பண்ணி உயிரோட எனக்கு கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாளே. பெத்த தாயோ பிறந்த வீடு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்மள தாய் தந்தை மாதிரி பாத்துட்டு இருந்த வீட்டை அவளோட சூழ்ச்சியால அநியாயமா இழந்துட்டோமே. என் வம்சம் வாழ்ந்துட்டு இருந்த இந்த வீட்டை இப்படி நாம பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறோமே. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஸ்ரீஜா என் குடும்பத்தை செதச்சு சின்ன பின்னமாக்கிட்டாளே. பாவி. அம்மா அழாதீங்கம்மா. இந்த வீடு நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாதுமா. நம்பிக்கையோட இருங்கம்மா. அபி இருக்காமா, அவ பாத்துப்பா. இந்த ஸ்ரீஜா ஆடுற ஆட்டத்துக்கு அபி ஒரு முடிவு கட்டுவாமா. அம்மா அபி இந்த வீட்டை நமக்கு திரும்ப கொடுப்பா. நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்போமா. கண்டிப்பா இது நடக்குமா. அழாத சீதா. அரக்கத்தனமா ஆடுற அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டத்துக்கு அந்த ஆண்டவன் ஒரு சரியான தண்டனையை கொடுப்பான். ஆட்டத்தை முடிச்சு பண்ணின தப்புக்கான தண்டனைய கண்டிப்பா அவளுக்கு திருப்பி கொடுப்பான். ஸ்ரீஜாவோட ஆட்டம் அபியால முடிய போற நேரம் வந்துருச்சு. ஸ்ரீஜா அவளோட அழிவை அவளே தேடிக்கிட்டா. பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். இல்லனா உன்னை அடிச்சு கொன்னுட்டு என் பாப்பாவை நான் தூக்கிட்டு போவேன். சொல்றத கேளு. பாப்பாவை கொடுத்துரு. இல்லனா நான் அடிச்சிருவேன். ஹே, சொன்னா கேட்க மாட்டே? ஏய்
ஹேய் பாப்பாவை கொடுத்துரு. சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத. பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத. கட்டிய கீழே போட்டுறேன். என் பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் போக மாட்டேன். பாப்பா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் பாப்பா எனக்கு வேணும். என் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாரு, உனக்கு வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. என் பாப்பாவை விட்டுரு. சொன்னா கேளு. என் குழந்தைய கொடுத்துரு. என் குழந்தைய கொடுத்துரு. என் குழந்தைய கொடுத்துரு. என் குழந்தைய கொடுத்துரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன்.